பிடிங்க. ஏன் வேணாங்கிற? இப்படி பிடிப்பாங்க. வேற எப்படி பிடிப்பாங்களா? பச்சை புள்ள உடம்பு பக்குவமா பிடிங்க. 25 வருஷமா அடக்கி வச்ச ஆசை பிடிச்சா சும்மா உடும்பு முடியா பிடிக்க வேணாமா? ஹலோ, எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்றது? ச்சே, சீக்கிரம் வா. ப்ளீஸ் ப்ளீஸ் வா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். போய் 3 நாள் ஆகுது. ஒரு போன். ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் பார்க்குறாங்க பாரு. வா ப்ளீஸ். கையெடு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். ஊருக்கு போய் போன் பண்றேன்னு சொல்லி ஏன் போன் பண்ணல? எங்க வீட்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. தெரியுமா, நீ படம் லவ் பண்ணி தொலைச்சிட்ட. என் மனசு பட்ட படி எனக்கு தான் தெரியும். நீ இடத்துல இருந்தா உலகாரியா மாறி இருப்ப. நான் ஊருக்கு போனதான் தெரிஞ்சிச்சு. எங்க சொந்தக்கார பொண்ணை கட்டிக்கிறேன்னு எங்க வீட்டில் ஒரே சண்டை. நீ பிசினஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி தான் போகணும்னு எங்க அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் உன்னை பற்றி சொல்ல பயமாக இருந்துச்சு. அவங்க கோவனா தெரிஞ்ச பிறகு நம்ம காதல் பற்றி சொல்லி நான் சம்மதம் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வருவாங்க. அடுத்த வாரம் வருவாங்க. இந்த அம்மா நான் பார்ப்பாங்க. அப்புறம் கல்யாணம் தான். எல்லாருக்கும் ஒரு ஆள் தான் முதலிரவு. ஆனால் நமக்கு வருஷமுள்ளா முதலிரவு தான். இந்த இடம் தான் சார். அந்த பொண்ணு இறந்து இந்த இடம் தானே? ஆமாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி தலையில் அடிபட்டு தான் இறந்துருக்கு. பொண்ணுறத காரணமா இல்லை யதார்த்தமாக நடந்ததான்னு தெரியலையா? சரி சரி வா, அந்த கடைக்காரன்ட்ட விசாரிப்போம். சரிங்க சார். யோ இங்க ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டால, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எவ்வளவு நாளா கடை வச்சிருக்கங்க? 2 வருஷமா வச்சிருக்கேன் சார். 2 வருஷமா கடை வச்சிருக்கோம். உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது சார். நீங்கெல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டீங்க. உள்ள தூக்கி போட்டு லத்தி சார்ஜ் பண்ணாதான் சரிக்கு வருவீங்க. கரெக்டா சொல்லியாங்க. நடந்தது தானேயா? சார் நான் ஊருக்கு போயிருந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரிங்க சார். ஏதாவது தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேனா? கண்டிப்பா வரணும். கண்டிப்பா சார். வாயா. எவனோ கொலை பண்றா, அதுக்கு நம்மளை போட்டு உழுக்குறாங்க. ஐயோ பழம் வருது. யோ இங்க நடந்த கொலையை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? 4-5 வருஷமா வச்சிருக்கேன் சார். இங்க தான் இருக்கா, ஆனா எதுவும் தெரியாதுங்கற? தெரியாது சார். இத்தனை நாளா கடை லீவு சார். கடை லீவா? உனக்கு எதுவும் தெரியாது? தெரியாது சார். ஏதாவது விசாரணைனா நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரி சார். ஹலோ. சரி ஓகே, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு. இங்கே இரு ப்ளீஸ். ஏய் இங்கே பாரு. சும்மா ஏய் என்னாச்சு? நம்ம கல்யாணத்தை பற்றி பேச தான் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா சேர்ந்துக்கிட்டு பெரிய கோடீஸ்வரி பொண்ணை தான் கட்டணும்னு சண்டை போட்டு அடிச்சு போட்டாங்க. 2 நாளாக சாப்பிடல, தூங்கலை. உன்னை பார்க்காம பித்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா? மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு வேறவங்க கூட கல்யாணம் நினைச்சப்ப என் உசிரே வெறுத்து போச்சு தெரியுமா?
என் வாழ்க்கையிலே வசதி விசுதுனா அது ஒன்னாலதான். உன்னை பார்த்து கதறி அழுதாதான் நிம்மதி. இந்த நிம்மதியிலே நான் செத்தா கூட கவலை இல்லை. கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. வாழ்ந்தா உன்னோடு இல்லை சாவோடுதான். ஐயோ, இந்த உலகத்திலே உன்னை தவிர எனக்கு யாருமே வேண்டாம். நீ மட்டும்தான் வேணும். ஏன் குழந்தை மாதிரி அழற? நான் உன் கூட தான் இருப்பேன், போதுமா? வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. வாங்க சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்து 1 வாரம் ஆகுது. மேல் இடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் மேல டார்ச்சரா இருக்கு. குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிக்க பாருங்கயா. ஓகே சார். வாங்குற சம்பளத்துக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்களாம் எதுக்கே வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? வர வர உங்க போக்கே சரியில்லை மாப்பிள்ள. தங்கச்சியை ஒழுங்கா வச்சு சந்தோஷப்படுத்த முடியாத உங்களால? நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோன் கூட பேச முடியாது உங்களால. என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? நீங்க 2 நாளா ஃபோன் பண்ணலன்னு சொல்லி தங்கச்சி வருத்தத்துல இருக்கா. போங்க, வாங்கடா வாங்கடா போலாம். நைட்ல வாந்தியும் மயக்கமும் வர மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. நம்ம நாட்டை பற்றி பேசுவோம். வணக்கம் மேடம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. ஹாய். என்னம்மா செய்யுது? வாந்தியும் மயக்கமும் வர மாதிரி இருக்கு டாக்டர். வாங்க ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஐயோ, என்ன ஆச்சோ? சரி, எது வந்தாலும் சரி, எதையும் சமாளிப்போம். அப்பாடா, வந்துட்டாடா. சந்தோஷமான விஷயம்தான். இவர் யாரு? இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் டாக்டர். பாய் ஃப்ரெண்டா? இந்த விஷயத்துல வீராதி வீரம் தான். இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் வீக்கு தான். வீக்கா? ஏய்,